பிஜேபி என்று சொல்லக்கூடிய மாயை, தன்னை தோற்கடிக்க முடியாது என்று சொல்லக்கூடிய பிரதமர், அதை தன்னை கடவுளாக காட்டிக்கொண்ட பிரதமர், இவர்களுக்கெல்லாம் பெரிய மரண அடி தந்திருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமையும் என்று யாருமே சொல்லலையே. எங்க இருக்கு? அந்த கூட்டணியில இருக்கக்கூடியவர்கள் அவரோட இருப்பாங்களான்றதே கேள்வியா இருக்க, பெரிய கேள்விக்குறி இருக்குல்ல. அவங்ககிட்ட இருக்கிறவங்க அந்த கூட்டணி NDA பிளஸ்ன்னு சொல்றீங்க, அந்த பிளஸ்ஸே இருக்குமான்றது தெரியலையே. நிச்சயமாக அதுல நல்ல முன்னேற்றம் இருக்கும் என்று எதிர்பார்க்கின்றேன். இதுல இருக்கக்கூடிய நிலைப்பாட்டை வைத்திருக்கக்கூடிய நிலையில இந்தியா கூட்டணியானது இன்றைய வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு சொல்லலாம். அது மட்டுமல்ல, அகில இந்திய அளவிலேயும் இந்தியா கூட்டணி பெரிய முன்னேற்றத்தை கண்டிருக்கின்றது என்று சொல்லக்கூடிய நிலையில இருக்கின்றது. இன்றைய தினம் பெரிய வளர்ச்சியை கண்டிருக்கின்றோம். ஆட்சியை அமைக்கக்கூடிய ஒரு நெருங்கி வரக்கூடிய நிலையில இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே நிச்சயமாக ஒரு நல்ல நிலைப்பாட்டை எடுக்கும் என்று உண்மை. அது மட்டுமல்ல, இன்றைய தினம் பிஜேபி என்று சொல்லக்கூடிய மாயை, தன்னை தோற்கடிக்க முடியாது என்று சொல்லக்கூடிய பிரதமர், அதை தன்னை கடவுளாக காட்டிக்கொண்ட பிரதமர், இவர்களுக்கெல்லாம் பெரிய மரண அடி தந்திருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. வெற்றியை நிச்சயமாக இந்தியா கூட்டணிக்கு தான் தர வேண்டும். இந்தியா கூட்டணி தலைவர்கள் அனைவருக்கும், மதிப்பிற்குரிய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அவர்கள், அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அவர்கள், VCK தலைவர் அவர்கள், இப்படிப்பட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, IUML என்று சொல்லக்கூடிய அந்த கட்சிகள், மார்க்சிஸ்ட் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஆக இந்த இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த வெற்றியை நான் சமர்ப்பிக்கிறேன். ஆட்சி அமையட்டும். ஆட்சி அமைந்த உடனே அதற்கு உண்டான ஏனத்துல உங்களுக்கு எல்லாம் தெரியும், அப்படி அங்க இருக்கக்கூடிய சந்தர்ப்பவாத அரசியல் தான் அதிகம். ஆகவே அந்த சந்தர்ப்பவாத அரசியலை நாம் இந்த இடத்துல பேசுவது சரியாக. நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமையும் என்று யாருமே சொல்லலையே. எங்க இருக்கு? அந்த கூட்டணியில இருக்கக்கூடியவர்கள் அவரோட இருப்பாங்களான்றதே கேள்வியா இருக்க, பெரிய கேள்விக்குறி இருக்குல்ல. அவங்ககிட்ட இருக்கிறவங்க அந்த கூட்டணி NDA பிளஸ்ன்னு சொல்றீங்க, அந்த பிளஸ்ஸே இருக்குமான்றது தெரியலையே. விஷயம் வரவே இல்லையா?